விஷயம் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா, முதலாவது விஷயம் ட, 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 ட. உச்சரிங்க. என்னது? ட, 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 ட. டிஏ, டிஏ சவுண்ட் இருக்கு தானே? டிஏ நாங்க எப்படி உச்சரிப்போம்? டன்னு உச்சரிப்போம். ட, 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 ட. பட்டம் என்று சொல்லும்போது டன்னு வருதானே? பட்டம் என்று வரும்போது டன்னு வருதானே? அந்த டயத்தான் உச்சரிக்க போறோம். ட, 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 ட. விளங்கிட்டா? ட விளங்கிட்டா? ட. அடுத்தது கே. ட, கே, 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 கே. சரியா? ட, அடுத்தது கே. அடுத்தது வ. ட, கே, வ. வ, வ, வ. விளங்கிட்டா? ட, கே, வ. சொல்லுங்க பாப்போம். ட, கே, வ. சரி. இப்ப இந்த ட, கே, வ மூன்றுக்கும் என்ன அர்த்தம்னு நான் சொல்லித் தரேன். சரியா? ட என்றால் இக்கு என்று அர்த்தம். ட என்றா என்ன அர்த்தம்? இக்கு. இக்கு. ஓ, ட என்றா இக்கு. என்ன இக்கு? அவருக்கு, இவருக்கு, உனக்கு, எனக்கு என்று சொல்லும்போது இக்கு இக்குன்னு கேக்குதா தமிழ்ல? அதுக்குத்தான் நாங்க ட ட ட டன்னு பயன்படுத்துறது. விளங்கிட்டா? விளங்கிட்டு தானே? ஓ, எந்த இடத்துல எல்லாம் இக்கு இக்குன்னு ஓ. பயன்படுத்துறோமோ தமிழ்ல, அதுக்கெல்லாம் நாங்க சிங்களத்துல ட டன்னு பயன்படுத்துவோம். உண்டு. அடுத்தது கே. கே என்று சொன்னால் உடைய என்று பயன்படுத்துறது. உங்களுடைய, அவருடைய, அம்மாவுடைய, அப்பாவுடைய, என்னுடைய அப்படி சொல்றதானே? உங்களுடைய, என்னுடைய, அவருடைய, அப்பாவுடைய, அம்மாவுடைய, உடைய பயன்படுத்துறோம். அந்த உடையன்னு பயன்படுத்துறதுக்கு தான் என்னன்னு சொல்றது சிங்களத்துல? கே என்று சொல்றது. விளங்கிட்டா? கே என்று சொல்றது அதான். ம். விஷயம் விளங்கிச்சா? விளங்கினா கைய தூக்கி காட்டுங்க. விளங்கலண்டா கைய தூக்கி காட்ட தேவையில்ல. விளங்கினா கைய தூக்கி இப்படி காட்டுங்க. விளங்கிட்டு. சரி, விளங்கிட்டு. ஓகே. அப்ப டேண்ட இக்கு, கேண்ட உடைய, அடுத்தது வ. என்னது? வ. 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 வ என்று சொன்னால் நாங்க ஐ என்று பயன்படுத்துறது. உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, உங்களை, என்னை, அவரை, தம்பியை, அக்காவை அப்படின்னு சொல்றது தானே? உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அவரை பார்க்கச் சொன்னார். இவரை வரச் சொன்னார். அது ஐன்னு கேக்குதானே நமக்கு. உங்களை, என்னை, அவரை, ஐன்னு கேக்குது. அதுக்கு தான் நாங்க சிங்களத்துல வ, 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 வ என்று பயன்படுத்துறது. சரி. இப்ப நீங்க என்று சொல்றதுக்கு ஒயா என்று பயன்படுத்துது. சிங்களத்துல நீங்க எப்படி சொல்றது? ஒயா. ஓயா. அப்ப உங்களுக்குன்னு எப்படி சொல்ற சிங்களத்துல? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எப்படி சொல்றது? ஒயாட்ட. ஒயாட்ட. ஓயாட்ட. அதான் இக்குண்டா ட வருதானே? அப்ப ஒயாட்ட என்றா உங்களுக்கு. சரிதானே? அப்ப உங்களுடைய என்று எப்படி பயன்படுத்துறது? ஒயாக. ஒயாகே. ஒயாகே. கேண்டா உடைய தானே? கேண்டா உடைய. அப்ப ஒயாகே உங்களுடைய. அப்ப உங்களை என்று எப்படி சொல்றது? உங்களை. உங்களை. ஒயாவ. 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 உங்களை ஒயாவ என்று வரும். அப்ப ஒயாட்ட உங்களுக்கு, ஒயாகே உங்களுடைய, ஒயாவ உங்களை. அப்ப ட, கே, வ மூன்றுக்கும் அர்த்தம் விளங்கிட்டா கையை தூக்கி காட்டுங்க அப்ப. விளங்கிட்டு. ஜரோத்துக்கு விளங்கலையா? ஜரோத் விளங்கிட்டு. விளங்கிட்டு ட, சார். கே, வ விளங்கிட்டு. அடுத்தது நிசா, ஹிந்தா ரெண்டும் ஒன்றுதான். நிசா, ஹிந்தா ரெண்டும் ஒன்றுதான். சரியா? ரெண்டும் ஒன்றுதான். நிசாவுக்கு பதிலா ஹிந்தாவை பயன்படுத்தலாம், ஹிந்தாவுக்கு பதிலா நிசாவையும் பயன்படுத்தலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு நாங்க சொல்றது நிசா ஹிந்தாண்டா ஆள ஆளன்னு பயன்படுத்துறது. அதாவது உங்களால, என்னால, அவரால, அவர் இவரால, அம்மாவால, அப்பாவால, ஆளன்னு பயன்படுத்துறோம். உங்களால தான் இந்த பிரச்சனை வந்தது. என்னால தான் இதெல்லாம் நடந்தது. அவரால தான் இதெல்லாம் பேசப்பட்டது. அவரால, இவரால, உங்களால, என்னால, ஆளன்னு தமிழ பயன்படுத்துறோம்.
அதுக்கு நாங்க சிங்களத்துல நிசா அல்லது ஹிந்தா ரெண்டுல ஒன்றை பயன்படுத்துவோம். எழுதக்கூடாது யாருமா? யாரும் எழுதக்கூடாது. சரியா? நிசா அல்லது ஹிந்தான்னு பயன்படுத்துறது. அப்போ உங்களாலன்னு எப்படி சொல்றது சிங்களத்துல? உங்களால என்று எப்படி சொல்றது சிங்களத்துல? சொல்லுங்க. Oya Nisa. ஒயா நிசா. உங்களால. ஒயா நிசா. ஒயா நிசான்னு சொன்னா உங்களால. அப்போ உங்களுக்காக எப்படி சொல்றது? Oyata Nisa. இந்த இடத்துல இந்த இக்காக வருதுதானே? இக்காக வருதானே? உங்களுக்காக, அவருக்காக, இவருக்காக வரும்போது வெனுவென்னு பயன்படுத்தணும். என்ன பயன்படுத்தணும்? வெனுவென். வெனுவன். வெனுவென். ஒயா வெனுவென். உங்களுக்காக. விளையிட்டா? ஒயா வெனுவென். உங்களுக்காக, அவருக்காக, இவருக்காக, எனக்காக அப்படின்னு சொல்லும்போது வெனுவென்னு பயன்படுத்தணும். அப்ப உங்களுக்குன்னு சொல்லும்போது ஒயாட்ட. உங்களுடையன்னு சொல்லும்போது ஒயாகே. உங்களைன்னு சொல்லும்போது ஒயாவ. உங்களால ஒயா நிசா. உங்களுக்காக ஒயா வெனுவென்னு வரும். விளங்கிட்டா? 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 5 விளங்கிட்டா? நிசா ஹிந்தா உண்டு. வெனுவென் உண்டு. 2 அப்ப. ட கே வ. இந்த 5 விளங்கிட்டா? விலங்கல் என்றால் கையை தூக்கி காட்டுங்க. இந்த 5 எனக்கு சரியா விலங்கல்ல. எனக்கு இன்னும் உதாரணம் வேணும்ன்றாக்கள் யாராவது இருந்தா கையை தூக்கி காட்டுங்க. என்ன ஒருத்தரும் இல்லையா? எல்லாருக்கும் விளங்கிட்டு. சரி. சுனில். சுனில் மைக் ஆன் பண்ணுங்க சுனில். சுனிலா? சாமிலா? சாமில். சாமில். ஓ சார். சாமில். இப்ப நீங்க மாமிக்கு சிங்களத்துல சொல்றது நெந்தா. மாமிக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? நெந்தா. நெந்தா. மாமிக்குன்னு சொல்லணும் சிங்களத்துல. சொல்லுங்க அப்ப. மாமிக்கு. நெந்தாட்ட. நெந்தாட்ட. மாமியுடைய. நெந்தாகே. மாமியை. நெந்தாப. நெந்தவ. அப்ப மாமியால. நெந்தா நிசா. நெந்த நிசா. மாமிக்காக. நெந்தா ஏ ஆ. நெந்தா நிசா. நெந்த வெனுவின். நெந்த வெனுவின். நெந்த வெனுவின் வரணும். சரியா? சரி. அடுத்ததா சர்மி. மைக் ஆன் பண்ணுங்க சர்மி. சர்மி சொல்லுங்க. மாமாவுக்கு சிங்களத்துல மாமா தான் பேர். மாமாவுக்கு சிங்களத்துல என்ன? மாமா. அப்ப மாமிக்கு என்ன சொல்றது? நெந்தா. இப்ப நான் சொல்றது அப்படியே சிங்களத்துல நீங்க சொல்லணும். சரியா? மாமியுடைய. நெந்தாகே. மாமாவுக்கு. மாமாட்டு. மாமியை. நெந்தாவ. மாமாவால. மாமா நிசா. மாமிக்காக. நெந்தா வெனிம். நெந்த வெனுவின். சரி. அடுத்ததாக ஜரோத். மைக் ஆன் பண்ணுங்க ஜரோத். ஜரோத் சொல்லுங்க. அண்ணாவுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? Ayya. ஐயான்னு சொல்றது. இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படி அப்படியே சிங்களத்துல சொல்லணும். சரியா? அண்ணாவுக்காக. Ayya Venuvan. தம்பியால.
மல் மல்லி மல்லி நிசா மல்லி நிசா. மாமியுடைய நெந்தாகே மாமாவை மாமாவே அண்ணனுக்காக ஐயா வேணுவன் ஐயா வேணுவேன். வெரி குட். சரி, அடுத்ததா ரீமாவா ரிஸ்மா? சார். சரி, நீங்க சொல்றீங்க. மச்சான் அல்லது மச்சின்னு சொல்றேன். நாங்க மாமாட மகள் அல்லது மாமாட மகன், இவங்களுக்கு சிங்களத்தில் என்ன சொல்றது தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. இந்த விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எப்பவுமே மாமாட மகன், விளங்கிட்டா? மாமாட மகன் நமக்கு வயசுக்கு குறைவாக இருந்தா அவர் மல்லி. சரியா? மாமாட மகன் வயசுக்கு குறைவா இருந்தா யாரு? மல்லி. மாமாட மகன் வயசுக்கு கூட இருந்தா யாரு? ஐயா. ஐயான்னு சொல்றது. சரியா? சரி, இப்போ மாமாட மகளுக்கு வயசு குறைவா இருந்தா நங்கி, வயசு கூட இருந்தா அக்கா. இப்ப எங்க வீட்டுல நாங்க அண்ணா அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி நாங்க அக்கா நங்கி ஐயா மல்லின்னு பயன்படுத்துறோம் தானே. அதே போலதான் மாமாட மகன் மகள்களுக்கும் வயசு கூட இருந்தா அக்கா ஐயா, வயசு குறை இருந்தா நங்கி மல்லி என்று நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? ஆனா முறைப்படி நாங்க பார்த்தோமாக இருந்தா மச்சி அல்லது மச்சால் என்று சொல்லும் போது நாங்க நேனா என்று பயன்படுத்துவோம். என்ன சொல்றது? நேனா பெண்ணுக்கு நாங்க சொல்றது. அப்ப மச்சானுக்கு என்ன சொல்றது? மஸ்ஸினா என்று சொல்றது. சரியா? மஸ்ஸினான்னு சொல்றது. சரியா? ஆனா இதை எங்க அதிகமா பயன்படுத்துறதுன்னு சொன்னா, நாங்க திருமணம் செய்து வரும்போது, திருமணம் செஞ்சுட்டு வரணும் நம்ம யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் கட்டிட்டு வரும்போது, அந்த கல்யாணம் கட்டக்கூடியவருடைய தம்பியா இருந்தாலோ அண்ணனா இருந்தாலோ அவர் மஸ்ஸினாவாகவும், கல்யாணம் கட்டி வரக்கூடிய பெண் வந்துட்டு நேனா என்ற மாதிரியும் பயன்படுத்துவாங்க. விளங்கிட்டா? கல்யாணம் கட்டி வரக்கூடிய ஒரு பெண்ணை அதுல சகோதரர் வந்துட்டு சகோதரரோ சகோதரியோ நேனான்னு பயன்படுத்துவாங்க. விளங்கிட்டா? அண்ணி என்று சொல்ற மாதிரி. விளைச்சுதானே? சரி, இதுக்குள்ள குழப்பம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க அண்ணா ஐயா அக்கா மல்லின்னு பயன்படுத்திக் கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரிதானே? இப்ப சொல்லுங்க பாப்போம், அண்ணாவுக்கு என்று சொல்ற எப்படி? அண்ணாட்ட ஐயாட்ட ஐயாட்ட. தம்பியுடைய ஐயாட்ட தம்பியுடைய மல்லிகே மல்லிகே, தம்பியுடைய மல்லிகே. மாமிக்காக நெந்தா வெனுவன் நெந்த வெனுவின். மாமாவால மாமா நிசா மச்சானை மல்லிவா மற்றது நினைப்பில்ல. மல்லிவ அல்லது ஐயாவ ஏதோ ஒன்று பயன்படுத்திக் கொள்ளலாம். விளங்கிட்டு தானே? சரி, விளங்கிட்டு தானே? அது கிளியரா விளங்கிட்டு தானே? சரி, அடுத்ததா இஸ்தியாக்கா. இஸ்தியாக் என்ன பேர்? இஸ்தியாக்கா பேர்? ஓம் சார். சரி, இஸ்தியாக் சொல்லுங்க பாப்போம். பெரியம்மாக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? பெரியம்மா பெரிய சார். லொக்கு அம்மா. லொக்கு அம்மா. பெரியப்பாக்கு? லொக்கு அப்பா. லொக்கு தாத்தா. லொக்கு தாத்தா. லொக்கு தாத்தா. லொக்கு தாத்தான்னு சொல்றது. சரி, பெரியம்மாவுக்கு எப்படி சொல்றது? லொக்கு திரும்ப சொல்லி சொன்னேன் சார். பெரியம்மாவுக்கு எப்படி சொல்றது? இல்ல சார், இந்த லொக்கு லொக்கு அம்மா பெரியம்மா, லொக்கு தாத்தா பெரியப்பா. லொக்கு அம்மா. லொக்கு அம்மா. லொக்கு அம்மாட்ட. லொக்கு அம்மாட்ட. அப்ப பெரியப்பாவுடைய எப்படி சொல்றது? லொக்கு தாத்தகே. லொக்கு தாத்தகே. பெரியப்பாவுடைய லொக்கு தாத்தகே.
அப்ப பெரியம்மாவை லொக்கு தாத்தை பெரியம்மாவை லொக்கு அம்மா லொக்கு அம்மா வே எப்படி வரும்? லொக்கு அம்மா பெரியம்மாவை லொக்கு அம்மாவே லொக்கு லொக்கு அம்மாவே அம்மாவ லொக்கு அம்மாவ லொக்கு அம்மாவே லொக்கு அம்மாவன்னு பயன்படுத்துது. அப்ப பெரியப்பாவால லொக்கு அப் லொக்கு லொக்கு பெரியப்பாவால நிசா லொக்கு லொக்கு தாத்தா நிசா லொக்கு தாத்தா நிசா பெரியப்பாவால லொக்கு தாத்தா நிசா லொகுலாத்தா நிசா லொக்கு தாத்தா நிசா லொக்கு தாத்தா நிசா லொக்கு தாத்தா நிசா பெரியப்பாவால. சரிதானே? பெரியம்மாவுக்காக சரி பெரியம்மாவுக்காக லொக்கு அம்மா தெரியாது சார் லொக்கு அம்மா வெனுவென் வெனுவென்னு பயன்படுத்தணும். வேணுவேன் வேணுவேன் லொக்கு அம்மா வேணுவேன் லொக்கு அம்மா வெனுவென். சரி, அடுத்ததா அபர்ணா. சின்னம்மாவுக்கு சொல்றது என்ன? சித்தப்பாவுக்கு என்ன சொல்றது? தெரியாது சார். குடாம்மா அல்லது புஞ்சி அம்மா சின்னம்மாவுக்கு சொல்றது. சரி. குஞ்சி அம்மா. ஓ, அடுத்தது சித்தப்பாவுக்கு பாப்பான்னு சொல்றது. பாப்பா. பாப்பா. சித்தப்பாவுக்கு நாங்க பாப்பான்னு சொல்லுவோம். சரி, சித்திக்குன்னு எப்படி சொல்றது? சித்திக்கு குஞ்சி அம்மாட்ட. புஞ்சிட்ட புஞ்சின்னு பயன்படுத்தலாம். சரியா? புஞ்சிட்ட புஞ்சிட்ட. அப்ப சித்தப்பாவுடைய புஞ்சிட்ட. சித்தப்பாவுடைய பாப்பா. ம், பாப்பா பயாகே. பாப்பகே பாப்பகே பாப்பகே. பாப்பாகே. ஓ, சித்தியை என்று எப்படி சொல்றது? சித்தியை சித்தியை தெரியல சார். புஞ்சிவ புஞ்சிவ குஞ்சிவ. புஞ்சிவ என்று பயன்படுத்துறது. சரியா? புஞ்சிவ. சரி, சித்திக்காக என்று எப்படி சொல்றது? சித்திக்காக குஞ்ச் நிசா. புஞ்சி வெனுவென் சித்திக்காக வரணும். புஞ்சி வெனுவென் சித்திக்காக குஞ்சி வெனுவன். புஞ்சி வெனுவென் வரணும். சித்திக்காக வரும்போது புஞ்சி வெனுவென் வரணும். விளங்கிட்டா? புஞ்சி வெனுவென். ஓகே. சரி, சித்தப்பா வாழன்னு எப்படி வரும்? தெரியல சார். பாப்பா நிசா பாப்பா நிசா. பாப்பா நிசான்னு வரும். விளங்கிட்டா? நிசா ஹிந்தா என்றது ஆளன்னு பயன்படுத்துறது. கே என்றால் உடைய, ட என்றால் இக்கு, வ என்றா ஐ, வெனுவென் சொன்னா இக்காக, உங்களுக்காக, எனக்காக, அவருக்காக வரும்போது வெனுவென் வெனுவென் வரணும். விளங்கிட்டு தானே? ஓகே. இந்த 5ஐயும் பாடமாக்கினா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை நமக்கு. சரியா? இது 5ஐயும் பாடமாக்கினா இப்போ இன்றைய கிளாஸ் இவ்வளவும் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு சிங்களம் கதைக்கிறதுக்கு தானா வரும். விளங்கிட்டா? நாம பேர் சொல்றது, ஊர் சொல்றத பாடமாக்குறத விட்டுட்டு நம்ம வளமே அதைத்தான் செய்றோம். எந்த ஸ்போக்கன் கிளாஸுக்கு போனாலும் ஊர் என்ன, பேர் என்ன, மார்க்கெட்ல விலை என்ன, விலையை குறைக்க இயலாதா, இதைத்தான் படிக்கிறது நாங்க.
அத பாடமாக்கிட்டு போறது அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல தெரியாது. அந்த சொசைட்டிக்குள்ள போயிட்டு நாங்க கதைக்க பழகும்போது தான் நாங்க ஒவ்வொண்டா கதைக்க பழகுறோம். ஆனா, நான் உங்களுக்கு பேசிக்கா அடிப்படையா சிங்களம் கதைக்கிறதுக்கு என்ன தேவையோ, அத நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நீங்க அத கதைக்கும்போது, யாரோட கதைக்கும்போது கூட நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு கதைக்கலாம். விளங்கிட்டா? அது வரும் உங்களுக்குள்ள. அதத்தான் நான் உருவாக்குறேன். சுமையா? விளங்குதா? ஓ சார். ஓகே சார். ஓ! சொல்லுங்க பாப்போம். தம்பிக்குன்னு எப்படி சொல்றது? தம்பிக்கு. மல்லிட்ட. அப்ப பாட்டியுடைய ஆச்சிக்கு. ஆச்சிக்கு. அப்ப அ தாத்தாவுக்காக. சீயா வேணுமே. சீயா வேணுவேன். தாத்தாவுக்காக சீயா வேணுவேன் என்று வரும். சீயாண்டா என்ன? தாத்தா. சரிதானே? சரி. அப்ப அம் பெரியம்மாவால லொக்கு அம்மா நிசா. சித்தப்பாவை பாப்பாவ. வெரி குட். அவ்வளவுதான். அப்ப க, கே, வ, நிசா, ஹிந்தா, வெனுவின். இது இவ்வளவுதான் இன்னைக்குரிய பாடம். இந்த விஷயத்த நல்லா தெளிவா நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு வகுப்புல அடுத்த கட்டத்த நாங்க தொடருவோம். சரியா? விளங்கிட்டா? சரி. யாருக்காவது டவுட் இருக்குதா? ஏதாவது கேட்கணும் போல இருக்கா? ஏதாவது கேட்கணுமா? சந்தேகங்கள் இருக்குதா? இல்ல.